ஸோ ஹாய் கைஸ், ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ஸோ கைஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு பை ஆடியோ அப்படின்னு ஒரு எரர் வரும். நீங்கள் எந்த ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ் ஆடியோ ரிலேட்டடாக இருக்கிற சவுண்டை ரிலேட்டடாக இருக்கிற ஏதாச்சும் பைத்தன் ப்ராஜெக்ட் செய்கிறப்போ உங்களுக்கு பை ஆடியோ எரர் எப்போயாச்சும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸி. உங்களோட டெர்மினல் இருக்கும்ல, நீங்கள் எந்த ஒரு ஐடினா என்னது, இந்த நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் என்னென்னா பைச்சாமு, சப்ளைமு, அந்த மாதிரி நிறைய ஐடியாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, அதோட டெர்மினலில் போங்க. இல்லாட்டி நீங்கள் சிஎம்டி தெரியுமா, கமாண்ட் ப்ராம்ப்ட், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். டெர்மினலில் ஓடுறதும் கமாண்ட் ப்ராம்ப்டில் ஓடுறதும் எல்லாம் ஒன்று தான், சரிங்களா? ஸோ நீங்கள் விண்டோஸ் பவர் ஷெல் வச்சுருப்பீங்க, ஸோ அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாம் ஒன்று தான். பாருங்கள், இங்கே கூட விண்டோஸ் பவர் ஷெல்னு தான் போட்டிருக்கு. ஸோ ஏதோ மூணில் இருக்கிற எதையாச்சும் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே போய் அந்த டெர்மினலில் போய் என்ன எழுதணும்னா பிப் இன்ஸ்டால் அப்படின்னு போட்டுட்டு பை ஆடியோ அப்படின்னு போடுங்க. ஓகேவா? இதை போட்டாலே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். என்டர் அமுக்குவீங்க, ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். பட் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகாது. அந்த பை ஆடியோட லைப்ரரி வந்து டவுன்லோட் ஆகாது, இந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆகாது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பை ஆடியோவை டவுன்லோட் பண்ண வைக்கிறதுக்கான சில டூல்ஸ், பில்ட்இன் டூல்ஸ் அதெல்லாம் இருக்கும், அது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்கும், சரிங்களா? நிறைய வாட்டி என் கூடயும் நடந்திருக்கு, உங்கள் கூடயும் நடக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு க்ரோம்குள்ளே போங்க. க்ரோம்குள்ளே போனோன்னே என்ன டைப் பண்ணணும்னா அன்அஃபிஷியல் பைனரிஸ் ஃபார் பைத்தன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணோன்னே வந்து ஒரு வெப்சைட் வரும். அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பை ஆடியோ எங்கே இருக்குன்றதை தேடணும். இண்டெக்ஸ் பை டேட்டுன்னு போட்டிருக்கல, இங்கே பை ஆடியோ எங்கடா இருக்குன்னு நீங்கள் தேடணும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு Ctrl+F அப்படின்னு அமைக்கிட்டு பை ஆடியோன்ற டைப் பண்ணிட்டு என்டர் அமுக்குங்க. இந்த பை ஆடியோ அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் போனோடனே வந்து இங்கே உங்ககிட்ட கேட்கும், உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணும், என்ன இது அப்படின்னு கேட்கும், சரிங்களா? அது நீங்கள் எந்த வெர்ஷன்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிலாட்டி நீங்கள் சிஎம்டி பவர் ஷெல் எது வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பைத்தன் அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்டர் நமக்குங்க. இல்லை பைத்தன் 3.8.2 வந்துருச்சு. அப்படியே இங்கே பாருங்கள், விண்டோஸ் 32 பிட் அப்படின்றத போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கேருந்து உங்களோட விண்டோஸ் 32 பிட்டா 64 பிட்டா அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்கிட்ட என்ன இருந்துச்சு, பைத்தன் 3.8.2. 3.8.2னா அந்த 2 வந்து கண்டுக்காதீங்க, 3.8. ஓகேவா? ஸோ அதனால் பைத்தன் 3.8 நான் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஷோ இன் ஃபோல்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்குவேன். ஷோ இன் ஃபோல்டர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு இந்த பாருங்கள், எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ஷோ இன் ஃபோல்டர்னு கிளிக் பண்ணோன்னே இந்த இருக்குது, என்னோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் விண்டோஸ் பவர் ஷெல் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக், இந்த ஃபோல்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு ஓப்பன் வித் பவர் ஷெல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு வேலையாக முடிஞ்சிடும். அப்படி கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும் பவர் ஷெல்ல. அங்கே ஜஸ்ட் நீங்கள் இங்கே போட்டிருக்கல இந்த பேர் பை ஆடியோ இப்படின்னு போட்டிருக்கல, இதை இந்த ஃபுல் பேரை போட்டுட்டு என்டர் நமக்குங்க, உங்களோட ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. ஓகே, பட் ஒருவேளை வந்து நீங்கள் சிஎம்டி இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் சிஎம்டிக்குள்ளே கூட போக வேணாம். நீங்கள் ஐடிஇ கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு பைத்தன் ப்ரோக்ராமர்னால் கண்டிப்பாக ஒரு ஐடிஇ வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து வச்சுருக்கேன், கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போனோடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஐடிக்குள்ளே ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க, கரெக்டாக. அதாவது நீங்கள் ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் செய்கிறப்ப நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க, கரெக்டாக. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே பார்க்கணும். நீங்கள் வந்து டெர்மினலில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, சி யூசர்ஸ் லோகேஸ் டெஸ்க்டாப் ப்ரோக்ராமிங் பைத்தன் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் இருக்கிற பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? அதில் தான் நான் வந்து இப்போ ப்ரோக்ராமிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இப்போ வந்து எனக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நான் வந்து டவுன்லோட்ஸுன்ற ஃபோல்டர் இருக்குல்ல, இதை வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பை ஆடியோ இருக்குல்ல, இந்த பை ஆடியோ எடுத்துகிட்டு நான் காப்பி பண்ணிட்டு நான் வந்து அந்த ஃபோல்டர், இந்த பைத்தன் ப்ரோக்ராமிங் ஃபோல்டர் இருக்குல்ல, இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா,
இங்கே இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே போவேன் அண்ட் பிப் இன்ஸ்டால், அதே பிப் இன்ஸ்டால் போட்டுட்டு அந்த பை ஆடியோ இருந்துச்சுல, அந்த பை ஆடியோன்ற டவுன்லோட் பண்ணோம்ல, அதோட பேரை போட்டுருவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பேர் டைப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் கண்ட்ரோல் காப்பி, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பட் கைஸ் அவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு பிஒய் அப்படின்னு போட்டுட்டு டேப் அமுக்குங்க. டேப் அமுக்கினோடனே அந்த பேரை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணிடும். அடுத்து இப்போ நான் என்டர் அமுக்குவேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருக்கு, அதனால் வந்து எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு காமிக்குது. பட் உங்களுக்கு அப்படி காமிக்காது, உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கைஸ் ஐ ஹோப் தட் உங்களோட ப்ராப்ளம் வந்து இந்நேரம் சால்வ் ஆகிருக்கும். ஸோ ஒருவேளை வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் அதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சேனலில் எப்போவுமே பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I will see you next time. Up to that, stay tuned and keep watching Coding Anna.